Hey everyone, it's me Lord DRS. நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தி கிரேட்டஸ்ட் ஹண்டட் டாக் ராக்கி பாயை பற்றி தான் பார்க்க போகிறோம். ராக்கி பாயோட வந்து பார்த்தா லைஃப் ஜேர்னியாக நம்ம பார்க்க போகிறோம். ரியல் லாக் ராக்கி பாய், அதாவது நம்ம நவீன் குமார் என்கிற யாஷ். சொல்லப்போனால் அந்த கேரக்டர் எப்படி ராக்கி பாய் கேரக்டர் வந்து பார்த்தா சின்ன வயசுலேருந்து போராடி அந்த கேட்டை அடைஞ்சாரோ அதே மாதிரி நம்ம நவீன் குமார் யாஷும். இது கரெக்டாக Jan 8, 1986 பிறக்கிறாங்க. கரெக்டாக இவங்க அப்பா வந்து பார்த்தா சொல்லப்போனால் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக போகிறாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ் டிரைவர், அவங்க அம்மா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், பட் ரொம்ப நேர்மையான ஃபேமிலி கூட. அவர் வந்து பார்த்து சின்ன வயசுலேருந்து சினிமாவில் நடிக்கணும் அவருக்கு ஆசை. 10th முடித்தோடனே அவங்க பேரண்ட்ஸ் சொன்னால் சினிமாவில் போய் நடிக்க போகிறேன். பட் நவீன் குமாரோட பேரண்ட்ஸ் வந்து ஒருத்தர் நீ ஃபஸ்ட்டு ஸ்டடீஸ் ஃபோக்கஸ் பண்ண அப்பவும் பார்த்துருக்காங்க. 12th முடிக்கிறாரு. 12th முடிச்சுன்னே வந்து பார்த்தா பெங்களூருக்கு பெங்களூரில் வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு சொல்லி வெயிட் பண்ணி ஒரு டேரக்டர்கிட்டையும் போகிறாரு. பட் அவருக்கு அது கை கொடுக்கல. ஏன்னா அவர் வந்து பார்த்தா டிசப்பாயிண்ட் ஆகாமல் திரும்பி ஊருக்கு போகாமல் அவர் வந்து ஒரு ஸ்டேஜ் ட்ராமா கம்பெனியில் அவர் வந்து பார்த்தா ஒர்க்கும் பண்ணுறாரு, ஸ்டடீஸும் அதெல்லாம் பண்ணுறாரு. அதில் அவர் சினிமாவை கற்றுக்கிறாரு. அதில் வந்து பார்த்தா அவர் டப்பிங் பண்ணவோ ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆக்டிங் எல்லாத்தையும் அவர் வந்து இன்ச் பை இன்ச்சாக கற்றுக்குது. தென் லேட்டரெல்லாம் 2004 அவருக்கு வந்து டிவி சீரியல் நடிக்க சான்ஸ் கிடைக்கும். மொத்தம் 3 டிவி சீரியல் நடிச்சுக்கிறாரு. இந்த 3 டிவி சீரியலுமே ஹிட்டு. சொல்ல போனால் இந்த 2004 to 2007 வந்து அவர் டிவி சீரியல் ஜேர்னி. அதுலேருந்து அவர் எல்லா கோல்ஸில் வந்து அவர் டெபியூ ஆகுறாரு. 2007 2011 வர சினிமா என்ட்ரி ஆகி கொஞ்சம் 2 படம் பண்ணார். ஒரு ஃபஸ்ட்டு படம் வந்து பார்த்தா ஒரு சப்போர்ட்டிங் ரோலுக்கே அவருக்கு அவார்டு கிடைச்சிது, சவுத் ஃபேர் ஃபிலிம் அவார்டு. ரைஸே வந்து பார்த்தா 2014 2017 அந்த டைமில் வந்து அவர் 7 படம் கிட்ட பண்ணார். நம்ம 7 படமும் 1 by 1 அவரோட எப்படி சொல்கிற ஆக்டிங்கும் அவரோட ஃபேன்ஸும் கொஞ்சமாக ரைஸ் ஆக ஆரம்பித்தாங்க. அவரும் ரைஸ் ஆகினார். அப்போ வர கேஜிஎஃப் சொல்லி ஒரு படம் வந்தது. கேஜிஎஃப் படத்தில் ஒர்க் பண்ண பிறகு யாஷ் வந்து யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சிரு. நவீன் குமாராக இருந்து யாஷா ஆன ஒரு ஆள் எப்படி ராக்கி பாயை கன்வே ஆகி இப்போ ராயாவாக போய் இப்போ ராவணனா வந்து நிற்கிறாரு. சொல்லப்போனால் இதுவே ஸோ இன்ஸ்பைரிங் ஒன்று தான். தென் இந்த யாஷ் பேர் எப்படி வந்திருந்தாங்க அவரோட ஸ்டேஜ் நேம் யாஷ். பிகாஸ் வந்து என்னதான் வந்து ராக்கி பாயாவோ யாஷாவோ நவீன் குமாராவோ அவர் கிட்ட எப்படி சொல்ல ஒரு பெரிய ஒரு ஆளானாலும் அவரோட பர்சனல் லைஃப் வந்து ரொம்ப அழகான ஒரு புரிவு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு அவர் நடித்த சீரோட ஹீரோயின் இருக்காங்க, அவங்களே வந்து பார்த்தா அவங்க ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து தென் லவ்வாக மாறி 2014 அழகாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு அழகான 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா இன்னமும் வந்து பஸ் டிரைவராக தான் இருக்குது. எப்படின்னா கேஜிஎஃப் படம் ஹிட் ஆனாலும் நான் என்னோட வேலையை நான் பார்த்துட்டான் இருப்பேன். அவர் வந்து ரொம்ப ஸ்வீட் அண்ட் க்யூட்டாகவும் சொன்னார். அதே மாதிரி இவன் யாஷ் வந்து நம்ம ராதிகா அவங்களுக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு கிஃப்ட் தந்தாங்க. காஸ்ட்லியான ஜுவல்லரியும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு கொத்தமல்லி தாளராக கிஃப்டாக கொடுத்தாரு. எவ்வளோ ஒரு சூப்பரில். இதே மாதிரி உங்களுக்கு சாரசமான மனுஷங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வீடியோ பாருங்கள். இப்படிக்கு உங்களின் DRX. பை.